ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குவைத்தில் ஃப்ரீ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரீ அக்கௌண்ட்டு அது எப்படி ஓப்பன் பண்ணுறது? எல்லாருமே பார்த்திங்கன்னா நமக்கு பேங்க் அக்கௌண்ட்டு தேவைப்படும். ஸோ அதை நான் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போனேன். இது பார்த்திங்கன்னா டைரெக்டாக நம்ம போயிட்டு ஆஃபீஸ்லேயே அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும், இந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணலாம். உங்களுக்கு 2 வழியாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒன்று ஆன்லைனில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ. நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா SIDIன்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் ஒன்று இருக்கும். அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி அது மூலயமா போயிட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு உங்களுடைய சிவில் நம்பரு, ஃபோன் நம்பர்லாம் கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதில் கேட்குற ஆத்தென்டிகேஷனை ஃபுல்லாக நீங்கள் கொடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா, KYC வெரிஃபிகேஷன் வரையும் நீங்கள் டோட்டலாக எல்லாமே முடிக்கணும். இது எல்லாமே முடிச்சிங்கன்னா உங்களுக்கு கார்டு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலிவரியில் உங்களுடைய ATM கார்டு வந்துடும். டெலிவரியில் ATM கார்டு வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ஆஃபீஸ் முருகாப்பில் இருக்குது. அந்த SIDI ஆஃபீஸ் முருகாப்பில் இருக்குது. நீங்கள் அந்த ஆஃபீஸுக்கு நேராக போனீங்கன்னா அங்கே ஒரு ATM மிஷின் இருக்கும். உங்களுடைய ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நம்ம லிங்க்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். லிங்க்கு மூலயமா உங்கள் அக்கௌண்ட்டில் யாரும் ஒரு 10 KDயோ இல்லை 1 KDயோ மினிமம் பார்த்தீங்கன்னா அங்கே 5 KD இல்லை 10 KD சொல்லுவாங்க. 10 KD நீங்கள் போட்டு ஒரு லிங்க் மூலிமா வேறு ஒருத்தட்டு இருக்கிற அக்கௌண்ட்லேருந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ஒரு 10 KD ட்ரான்சாக்ஷன் பண்ண சொல்லி அவர்கிட்ட நீங்கள் கேஷை கையில் கொடுத்து உங்கள் அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னா, அந்த கேஷ் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ATMக்கு போய்ட்டு அந்த ATMல் மட்டும்தான் அந்த ஆஃபீஸ் சொன்னாங்கல்ல முருகாப்பில், அங்கே போயிட்டு கேஷ் நீங்கள் வித்ட்ரா பண்ணிங்கன்னா உங்களோட ATM கார்டு ஆக்டிவேட் ஆகிடும். நீங்கள் அதுக்கப்புறம் ட்ரான்சாக்ஷன் நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். அதர் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா சேம் நம்ம ஊரில் மாதிரி தான் இங்கேயே சார்ஜ் வரும். ஸோ அதர் பேங்க்கை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக அந்த பேங்க்கு மட்டும் யூஸ் பண்ணோம்னா சரியாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். இதிலிருந்து உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.